Hello students, welcome to Vetti Tamil NEET Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் ரவுண்டு 2 எத்தனை நாள் நடைபெறும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடச்சிருக்கு. அது ரிலேட்டடான அப்டேட் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி தரப்பில் வந்து அவங்க வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்சிசியில் அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து எத்தனை நாள் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் யூகிக்க முடியுது. அப்படி என்ன நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பிடபிள்யூ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்எம்சி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி எம்சிசி சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கீழே வரக்கூடிய டெசிக்னேட்டட் டிசபிலிட்டி சென்டர்ஸில் போய் பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே சர்டிஃபிகேட் வாங்குறது வழக்கம். இப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. எத்தனாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 செப்டம்பர் வரைக்கும் அப்லோடு பண்ணிக்கலாம். 12 செப்டம்பர், இன்றைக்கி 10 செப்டம்பர், இன்னும் 2 நாள் கொடுத்துருக்காங்க. 12 செப்டம்பர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடபிள்யூ குழந்தைங்க வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ப்ரூவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய கவுன்சிலிங்கான ரவுண்டு 2 கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த ரவுண்டு 2 ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு கேட்டகரியில் வந்து ஹைதராபாத் அண்டு சில இடத்துல வந்து என்ஆர்ஐ சீட்ஸும் அண்ட் பெய்டு சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 200க்கு மேலே இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து வேறு கேட்டகரியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதை இந்த கவுன்சிலிங் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு 2 ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த சீட் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காக. இதோட விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட் கவுன்சிலிங்கை இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருக்காங்க. அகில இந்தியாவில் நடைபெறக்கூடிய ரவுண்டு 2 ரிசல்ட் என்ன மாதிரி வருதோ அதுக்கு என்ன மாதிரி டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி தரப்பில் தராங்களோ அதை பொறுத்து தான் தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஸோ இதனால் இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டிய ரவுண்டு 2 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அளவில் தள்ளி போயிருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் இன்னும் 2 நாள் நடக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் நமக்கு கிடைச்ச அப்டேட். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆகுது. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய பிடபிள்யூ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். பட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி செப்டம்பர் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 2 எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயமும் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். இன்னும் அஃபிஷியல் நியூஸ் ஆல் இண்டியா லெவல்லையோ இல்லை தமிழ்நாடு லெவல்லையோ இன்னும் வரலை. வந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் போட்டுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவோட எண்டில் நம்ம 1 இயர் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிலேட்டட் நான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த 1 இயர் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரூ அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் கூட உட்கார வச்சு படிக்க வைக்கிறோமா. ஸோ இது என்னோட பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே விஷயம் தான். ஃபண்டமெண்டல் கான்செப்டை கண்டிப்பாக புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை மல்டிபிள் டைம் ரிவிஷன் கொடுத்து மறக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை மெமரைஸ் பண்ண வச்சுருவோம். அந்த மெமரைஸ் பண்ணுறது நியூ ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து டீச்சர்ஸும் உட்காந்து இதில் ரிவிஷன் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி பேட்சாக இருக்க போகுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நீட் மேக்ஸ் ஹாப்பிங்கிற இடத்துல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 1-on-1 ஆன்லைன் பேட்சில் உங்களுக்கு தேவையான என்கொயரிஸ் இருக்குது. நாங்கள் ஜாயின் பண்ணணும் சார், நான் படிக்கணும் சார்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 50க்கு மேலே இப்போ ரீசெண்ட் டைமில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் எவ்வளோ தெளிவாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாம்பிளாகவே இருக்கும். அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. அண்ட் வரக்கூடிய தேர்வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நீட் அகாடமியோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி கிராக் பண்ணுறதுக்கு எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இன்னும் அகில இந்திய அளவில் தமிழக அளவில் எந்த கவுன்சிலிங் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.